யாலே சர்வீஸுடைய சிஸ்டமானாவே கண்ணீருக்குள்ள முத்தமான புனித கண்ணிகையே கிறிஸ்தவருடைய மாதாவே திருச்சபையினுடைய மாதாவே தேவ பிரசாதத்தின் மாதாவே மகா பரிசுத்த மாதாவே அத்திய விருத்தியாயிருக்கிற மாதாவே மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே ஆச்சரியத்துக்குரிய மாதாவே நல்ல ஆலோசனையின் மாதாவே இரட்சகருடைய மாதாவே மகா புத்துரைக்கான கண்ணிகையே மகா வணக்கத்துக்குரிய கண்ணிகையே பிரகாசமாய் சிரிக்கப்பட கண்ணிகையே சத்துருவாயிருக்கிற கண்ணிகையே தயவுள்ள கண்ணிகையே விசுவாசியாயிருக்கிற கண்ணிகையே தர்மத்தினுடைய கண்ணாடியே நாடத்துக்கு இருப்பிடமே எங்கள் சந்தோஷனுடைய காரணமே ஞான பாத்திரமே அத்தீத வெட்குடைக்கான பாத்திரமே தேவரசை கொண்டிருக்கிறோம் ஜாபுஸ்தமே தாவீதின் ராஜாவுடைய உபகரியே தந்தமாயிருக்கிற உபகரியே சொந்தமாயிருக்கிற ஆலயமே அர்ப்பணி நாள் இயேசுவின் பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்றோம். பாஸ்கா என்றால்
இயேசுவின் பாஸ்கா விழாவை கொண்டாட இருக்கின்றோம். பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் கடலின் கனிந்த உள்ளத்தால் பார்வையின் ஆதிக்கத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்து கானான் நாட்டை உடமையாக்கிக் கொண்டார்கள். அதாவது பாஸ்கா என்ற கடத்தல் நிகழ்ச்சி வழியாக தீமையின் ஆதிக்கத்திலிருந்து கடந்து வந்து நித்தியத்திற்கும் நிலையான இறைவனை பற்றி கொண்டனர். பழைய ஏற்பாட்டின் பாவத்திற்கு அழுவாயாக செம்மறியாடுகள் பலியிடப்பட்டன. புதிய ஏற்பாட்டிலோ பாவத்துக்கும் செம்மறியாக இயேசு பலியாகின்றார். இயேசு தன்னை உடைத்து தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு குணமாக தரவிருக்கின்றார். உலகின் நோய்க்கு மருந்து அன்பு. அன்பு கட்டளை கொடுத்து அன்பை ஆடையாக அணிந்து கொள்ள சொன்ன புனித நாள் இன்று. இந்த அன்புக்கு தங்களையே தயாரித்து அன்பின் ஊழியர்களாக குருக்களாக ஏற்படுத்திய அன்பின் நாள் இன்று. இயேசுவை போல அன்பு செய்ய வரம் கேட்போம். அரச குடும்பத்திற்கு கூட்டமாய் சக்தியை கேட்போம். நாம் ஆன்ம நோய்க்கு அவை இருந்து மருந்தாகிட ஜெபிப்போம். இன்றைய வழிபாடு 4 பிரிவுகளாக அமைந்துள்ளது. முதலாவதாக இறைவாக்கு வழிபாடு, இரண்டாவதாக கால்நடைகளை கலவும் சடங்கு, மூன்றாவதாக நத்தனை வழிபாடு, நான்காவதாக நத்தனை இடமாற்ற கவனி. இந்த வழிகளை ஏற்ற முறையில் கொண்டாட இவற்றில் ஆர்வத்தோடு பங்கேற்போம். நாம் அன்பை அணிந்து கொண்டு அன்புக்கு சான்று பகிர்ந்து மனதில் அகால இடம் பெறும் வண்ணம் அருளுவை வேண்டி மன்றாடி ஜெயிப்போம். சகோதர சகோதரிகளே, தூயவரை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் மரியான தேவதையாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்த்துக்களுக்கு செல்வாராக. ஆமென். இறைவாவும் திருமகன் சாவுக்கு தன்மையை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய முறையை திருவிருந்தை தமது திரு அவைக்கு அளித்தார்.
குளிரமைக்க திருவுடலில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாம் இத்துணை மேலான மறைநிகழ்விலிருந்து அன்பின் முழுமை வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. மனித வாழ்வில் வரலாற்றில் ஈடுபடுகின்றவர் விவிலிய கடவுள். மனித துன்பத்தில் ஆதரப்படுபவர் அல்ல. அவர் மாறாக மனித துன்பத்தை துடைக்க முன்வருகிறார். மக்களை அநியாயமாக துன்பப்படுபவர்களை தண்டிக்கிறார். துன்பப்படுகிறவர்கள் சார்பாக நிற்கிறார். அதனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்றாகி நிற்கின்றனர், வெற்றி காண்கின்றனர். மனித முழு விடுதலையில் மகிழ்ச்சி அடைகின்ற கடவுள் வரலாறு படைக்கின்றார். இந்த வரலாற்றை நினைவு கூற வேண்டும் என்று கணிக்கிறார். தனது பெருமைக்காக அல்லாமல் மக்கள் வாழ்வில் தான் கொண்டுள்ள அக்கறையை மனிதர் உணர்ந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்று விளக்கிறார். கடவுள் அருளும் விடுதலையை வாழ நாம் தயாரா? வாசக வார்த்தைகளை வாழ்வாக மாற்றுவோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையானது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதம் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கு உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அன்னை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக இருந்தால் கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செவ்வரியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மாதம் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலவுகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறை சாட்சியை இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாங்கி புளிப்பட்ட அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலடி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இஸ்ரவேலை எகிப்து நாடுகள் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதன் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆத்மார் தலைப்பிறக்கையும் சாதரிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வாழ்த்து வருவாக்கு. பதிலளிக்க நீங்கள் பாட வேண்டிய வரிகள்: நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதற்கும். கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதற்கும்
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவனின் உள்ளுள்ள வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராக இயேசு உங்களிடம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு
தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனான யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தனர். உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் வைத்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக் கொண்டார். பின்னர் ஒரு குவளை தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல என் கைகளை தலையை கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவர் எவர் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவே தான் உங்களும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவருடைய காலடிகளை தழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்வது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் எதாவது தப்பா கேட்கலாம். சிலர் என்னை குறு பார்க்கறாங்க, சிலர் சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா சிலர் இன்னொரு வித்தியாசமான விதத்தில் சோகமான ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு சந்தோஷமா இருக்கிற சொல்ற ஒரு தோற்றமும் காணப்படுகிறது. பிரியமானவர்களை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்வும் எவ்வாறு இருக்கிறது என்றால் இதே போலதான் அமைந்துவிடுகிறது. சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று வாயில் சொல்கின்றோம், ஆனால் உள்மனதிலிருந்து அந்த சந்தோஷம் வெளிப்படுவது கிடையாது. அப்படி அந்த சந்தோஷம் வெளிப்படுத்தி எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்கும் போது நீ எப்படி சொல்றீங்க? ஒரு சிரித்த முகத்தோடு அப்படி சொல்றது சொல்லும் செயலும் ஒரு இணைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு நம்முடைய சொல்லும் செயலும் இணையாக ஒரு நிலையில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின்படியாக அனைத்தையும் நினைக்கின்றார். இன்றைய நிறைவான
இறைவார்த்தை வழிபாடு எதை மையப்படுத்துகிறது என்றால் இயேசுவின் அன்பின் உச்சகட்டத்தை எடுத்து காட்டுகிறது. இயேசு எவ்வாறு அன்பின் உச்சகட்டத்தை எடுத்து அவர் காண்பிக்கின்றார் என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழகுரை எடுத்து காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவாக்கியம் 16 நாம் வாசித்தோம் என்றால், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனை கையளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். கடவுளுடைய அன்பு வெறும் சொல்லாத அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு போல இயேசு என்ன பண்ணாரு? அந்த அன்பை வெளிக்காட்டுவதற்காக செயலில் காண்பித்தார். ஏழை எளிய மக்களிடம் அன்பை வெளிப்படுத்தினார். நோயாளர்கள் வாங்கிக் கொண்டிருந்த மனிதர்களுக்கு பிணியை போக்கி கடவுளுடைய வல்லமையை அன்பின் வழியாக எடுத்து காண்பித்தார். பாவிகளுக்கு தனியாக வீட்டிருந்தவர்களை அவர்கள் பாவிகள் அல்ல, எனக்கு அன்போகிறவர்கள், அவர்கள் பாவ வாழ்வை விட்டு வருகின்ற பொழுது அவர்களை நான் அணைத்துக் கொள்வேன் என்று அன்பின் உச்சகட்டத்தை இறைவன் இயேசு வெளிப்படுத்துகிறார். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் உச்சகட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை 3 செயல்பாடுகள் வழியாக எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இன்று நாம் என்ன விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? புனித சனிக்கிழமை கொண்டாடிக்கிறோமா? புனித சனிக்கிழமை பூசை இருக்குமா? புனித சனிக்கிழமை அன்னைக்கு பூசை இருக்குமா? இருக்காதா? நீங்க வச்சா இருக்காது, இருக்காது. இன்று நாம் புனித வியாழன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு அருகில 12 சீடர்கள் இருக்காங்க. அதுபோல முதல் 3 அன்பின் உச்சகட்டத்தில் முதலாவது நிகழ்வு என்று பார்த்தோம் என்றால் பாதம் கழுவும் நிகழ்வு. இரண்டாவது இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிறார். மூன்றாவது இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளும் இன்றைய நாள். அதனால்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ராமநாத திருப்பலி புனித வியாழன் எவ்வாறு நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்றால், இந்த 3 நிகழ்வுகளும் இயேசுவின் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் பாதம் கழுவும் சடங்கு. எதுக்காக பாதம் கழுவும்? இயேசு ஏதாவது மழை பெய்ஞ்சுச்சுன்னா கையில காலம் செய்யறதுக்கும் ஒரு தண்ணி வச்சுன்னா எடுத்து கழுவி வரலாம். இயேசு எதுக்காக பாதம் கழுவுறாரு? புரியல. தாழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். மிக சரியானது. ஆனால் இந்த ஒரு விவிலிய பின்புலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், இந்த பாதம் கழுவும் சடங்கு யூத முறைப்படியில் இருப்பதாக இருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீன நாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா கமரையெல்லாம் போட்டு எவ்வளவு அருமையா இருக்கிறது கோயில் அந்த மாதிரிலாம் இருக்கா. பாலஸ்தீன நாட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கரடு குருடாக, புழுதி நிறைந்த கற்கள் நிறைந்த இடமாக, அப்படி சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லு முள்ளும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அப்படி ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூதர்கள் அடிமைகளை வீட்டிற்கு முன்பாக நிறுத்தி வருகின்றவருடைய பாதங்களை யார் கழுவா? அடிமைகள் தான் கழுவுவாங்க. அப்படி அந்த அடிமைகள் அவருடைய பாதத்தை கழுவி தூய்மைப்படுத்தியிருப்பாடு அவங்க எங்க வருவாங்க? வீட்டிற்குள் வருவார். இந்த சடங்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மெசியாவாக இருக்கிறார், தந்தையின் ஒரே மகனாக இருக்கிறார். கடவுளை பாருங்க, நமக்கு தாழ்ச்சியை கற்றுத் தருகிறார். நான் கடவுள் என்பதை அவர் வெளிப்படுத்தியவராக தாழ்ச்சியை கற்றுத் தருகிறார். ஒரு அடிமையுடைய வேலையை அவர் செய்கிறார். தன்னுடைய காலணிகளை கழுவுவது என்பது யூத மரபுப்படி அது ஒரு அடிமையின் வேலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி அடிமையின் நிலையை அவர் வருவதை பார்க்கிறோம். இதைத்தான் பிலிப்பியர் எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 2 இறைவாக்கியங்களில் நாம் வாசிக்கின்றோம். தம்மை வெறுமையாக்கி
அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பன்னிரவுகளை நம்முடைய வாழ்வு தாழ்ச்சியான செயல்பாடு இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்களில் ஒரு தாழ்ச்சி இருக்கிறார். கணவன் மனைவிடத்தில் தாழ்ச்சியோடு இருக்கிறார். மனைவி கணவனிடத்தில் தாழ்ச்சியோடு இருக்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலருடைய பாதங்களை கழுவிவிட்டு நான் கழுவிவிட்டேன் என்று போவதில்லை. அவர் மறுபடியும் என்ன சொல்றார்? நான் எவ்வாறு உன்னுடைய பாதங்களை கழுவினோ அதே போல நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்பது என்ன அர்த்தத்தை வருகிறது? தாழ்ச்சியோடு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற செயல்பாட்டை எடுத்து காட்டுகிறது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு இவ்வாறு இருக்கிறது. இந்த பாதம் கழுவும் சடங்கு எதை மையப்படுத்துகிறது என்றால் ஒருவரோடு ஒருவர் இணக்கமான வாழ்வில் இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருப்பது ஆணவம் அல்ல, தான் என்கின்ற கற்பெருமை அல்ல. என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய செயல்பாடெல்லாம் இவ்வாறு இருக்கிறது, நான் எதுக்காக பிறரோடு இணக்கமான வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக தாழ்ச்சியை இறைவன் வெளிக்காட்டுகின்றார். அதுதான் பாதம் கழுவும் சடங்கு நமக்கு ஒவ்வொரு முறை புனித வியாழன் என்று நமக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. வெறுமன புனிதர்களுக்கு பாதம் கழுவுறாங்களை பார்த்து போவதற்கான அர்த்தம் அல்ல, நாமும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த தாழ்ச்சியினுடைய பண்பை நாம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து காண்பிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே, 3 நிகழ்வுகளில் 2வது நிகழ்வாக நாம் பார்த்தோம் என்றால் இயேசு இன்றைய நாளில் நற்கருணையை ஏற்படுத்துகிறார். விருத்தி என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கா இல்லையா? இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்வு வைத்திருக்கிறீர்கள், திருமண நிகழ்வு, ஏதாவது ஒரு நிகழ்வு வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஒன்று மட்டும் சரிங்களா, அந்த நிகழ்வை சரமாரியாக விமர்சனம் செய்ய ஆட்கள் இருப்பாங்க. எந்த நிகழ்வு? சாப்பாடு மட்டும் சரியில்லைன்னா ஒரே கூப்பாடு தான் நடக்கும், அப்படிதானே? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே உணவாக தருகிறார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், யோவான் எழுதிய நற்செய்தியாளர் 6:53 நாம் பார்க்கிறோம், மானிடர்களுடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று கூறப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் விருந்தாக கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார்? ஒவ்வொரு நாளும். ஆனா அந்த விருது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. உப்பு இல்லை, காரம் இல்லை, இனிப்பு இல்லை, அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய இருப்பை அந்த அப்பத்தின் வழியாக அவர் கொடுக்கின்றார். கொடுக்கிறாரா இல்லையா? அதுல பங்கெடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது நம்ம 2வது பார்க்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு விருத்தி என்பது எதை ஏற்படுவதை மையமாக கொண்டிருக்கிறது? உணவை மையமாக கொண்டிருக்கிறது. யாராவது வரீங்களா, அவங்க வீட்டுல சாப்பிட்டு போங்க, ஒரு காஃபி குடிச்சுட்டு போங்க. எப்படி நம்ம சொல்றோம்? ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கு, ஒரு உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த விவிலியத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் விடுதலை விருந்தாக நாம் பார்த்தோம். இஸ்ராயல் மக்கள் எகிப்தில அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை கானான் நாட்டுக்கு அழைத்து செல்கின்ற பொழுது விடுதலை விருந்தை கொண்டாடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அன்பின் விருந்தாக தன்னையே அவர் என்ன பண்றாரு? வழியாக தருகிறார். அதனாலதான் நற்கருணையின் மறைபொருளை நாம் வாழ்வில் வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நற்கருணையை நாம் ஆராய்பவர்களாக, போற்றுபவர்களாக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நற்கருணையை வாழ்ந்து காட்டுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்றார், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்றாரு, இந்த மாதிரி புனித வியாழன் திருப்பலியானது ரோமை மாநகரில் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த மறைவுரையில் குருக்களுக்கும் சக மக்களுக்கும் அவர் இவ்வாறு மறைவு நிகழ்த்தி கொண்டிருந்தாராம். நற்கருணையில் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் குருக்களும்
பங்கேற்கும் ஏனைய நம்பிக்கையாளர் தன்னுடைய வாழ்வை பலியாக்க வேண்டும். நல்லா திருத்த பைபிள் திருத்தத்தை புனித 2ஆம் சாப்பாடு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா, நற்கருணை திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் குருக்களும் அதில் பங்கேற்கும் ஏனைய நம்பிக்கையாளர்களும் தன்னுடைய வாழ்வை பலியாக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை பிறருக்காக விட்டு கொடுப்பவர்களாகவும் தமது ரத்தத்தை பிறருக்காக சிந்துவர்களாகவும் இருக்க வேண்டும். செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு இவர் இந்த அறிவுரையை முடிக்கின்றார் என்றால், ஏழையுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை நாம் மதிக்கவில்லை என்றால், நற்கருணையில் இருக்கக்கூடிய உடல் இரத்தத்தாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நாம் முழுமையாக ஆராதிக்க முடியாது என்று சொல்கின்றார். அப்படியானால் நற்கருணையினுடைய மதிப்பீடு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிடத்தில் நாம் அன்பு கொள்ளாமல் இருந்தோம் என்றால் நற்கருணையை நாம் வாழ்வாக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பல்வேறு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்றால், நற்கருணையை நம்பினால் மட்டும் போதாது, நற்கருணையை நாம் கொண்டாடினால் மட்டும் போதாது, மாறாக நற்கருணையை வாழ்வாக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே, அன்றாட வாழ்விலே நிகழக்கூடிய நிகழ்வாக நாம் இதை பார்க்கிறோம். நம்ம திருப்பலிக்கு வரமா இல்லையா? எத்தனை பேர் திருப்பலிக்கு வந்து திரு உணவை நாம் உட்கொள்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நாம் ஒரு திருமண நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு திருமண நிகழ்வுக்கு உங்களை அழைத்திருக்காங்க, நீங்க நிகழ்வுக்கு போறீங்க. ஆனா அந்த விருந்து நீங்கள் பங்கு கொள்ளவில்லை என்றால் அது எவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படும்? இப்போ ஒரு திருமண விருந்துக்கு ஏதாவது ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் அங்கு போகிறீர்கள், மணமக்களை ஆசீர்வதிக்கிறீர்கள், எல்லாருக்கும் வந்துட்டீங்கன்னா அந்த பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க? சாப்பிடாம கூட என்ன நினைப்பாங்க? சந்தோஷம், பரவாயில்ல, நீங்க வந்து சாப்பிடாம போறவங்க எங்களுக்கு ஒரு சாப்பாடு வச்சுதான் அவங்க போயிட்டு நினைச்சு போறாங்களா? மனம் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அப்போ அதை எவ்வாறு எடுத்து காண்பிக்கப்படுகிறது நடைமுறை வாழ்க்கையில் என்று பார்க்கிறோம் என்றால், அந்த நிகழ்வுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, நான் வந்த போன அந்த நிகழ்வாக மாறிவிடுகிறது. அதே போலதான் பரவியர்களில் திருப்பலியில் நாம் பங்கேற்கிறோம். பங்கேற்கிறோமா இல்லையா? புதுமை உறுதி பூசல் வாங்குகிறப்பால் எத்தனை பேர் பங்கேற்கிறோம்? ஆனால் அனைவரும் நற்கருணையை நாம் உட்கொள்கிறோம். ஐயோ, நான் பாவசித்திருக்கிற நற்கருணையெல்லாம் வாங்குறதுக்கு தகுதி இல்லை என்று சொல்வதற்காக இயேசு ஒருபோதும் நற்கருணை ஏற்படுத்தவில்லை. இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதனுடைய மைய பொருள் என்னவென்றால், நாம் மனமுகந்து நாம் மன்னிப்போடு வருகின்ற பொழுது இறைவன் நம்மோடு வருகிறார். பல நேரங்களில் நற்கருணை வாங்காததற்கு சாக்கு போக்குகள் பல சொல்கிறோம். என்னுடைய மனசு சுத்தம் இல்லை, என்னுடைய செயல்பாடு சுத்தம் இல்லை, நான் நற்கருணை வாங்குவதற்கு தகுதியற்றவர் என்று நம்மையே நாம் தீர்மானித்துக் கொண்டவர்களாக இயேசுவை நாம் புறக்கணித்தோம் என்றால், நற்கருணையை நாம் புறக்கணித்தோம் என்றால், அதுதான் நீங்கள் செய்கின்ற பெரிய பாவமாக இருக்கிறது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? நான் பாவம் செய்து விட்டேன், ஆனால் நற்கருணையை நான் எவ்வாறு நான் பெற முடியும் என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால், ஒரு நிமிடமாவது, ஒரு வினாடியாவது, தேவா பக்தியாக நான் பாவம் செய்தேன், நீர் என்னுள் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன், ஆன்மா நலமடையும் என்கின்ற வார்த்தை எதற்காக சொல்லப்படுகிறது? மனமாற்றம் பெற்றவர்களாக நற்கருணையை உட்கொள்வதற்காக சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, இத்திருமணத்தை உட்கொள்வதற்கு நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறோம், என் ஆன்மா நலமடையும் என்று இதற்காக திருவையான இந்த திருப்பலி புத்தகத்தின் வழியாக எடுத்து காண்பிக்கிறார் என்றால், நாம் மனம் வருந்தியவர்களாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக
திருப்பலியில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஆண்டவருடைய விருந்தில் நாம் பங்கேற்க வேண்டும். அப்படி நாம் பங்கேற்காமல் பார்வையாளர்களாக வந்து போனோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. நற்கருணை மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது. இன்னும் பலர் தான் பூசைக்கு வருகிறேன், ஆனால் நற்கருணை நீங்கள் விருந்தில் பங்கு கொள்வதில்லை. இயேசுவை நீங்கள் விருந்துதான் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டுமாக நற்கருணையை பெற்றுக் கொண்டிருப்பால் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது குருவானவர்களை சந்தித்து நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நான் பாவியாக இருக்கிறேன், நான் நற்கருணை பெற மாட்டேன் என்கின்ற அந்த மனநிலை இருந்தால் இன்றே அப்புறப்படுத்தி விடுங்கள். இறைவன் கருவி இறைவனாக இருக்கிறார், மன்னிப்பு இறைவனாக இருக்கிறார். நாம் இந்த வார்த்தையை சொல்கிறோம், இறைவா உங்களை திருமணத்தை ஏற்றுவதற்கு நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் என்னை சொல்லியருளும், இந்த ஆத்மா நலமடையும். இல்லாவிட்டால் இறைவா என்னை மன்னியும், உங்களுடைய விருதை நான் ஏற்றுக்கொள்ள என்னோடு தப்பு என்கிற சொந்த வார்த்தைகளால் ஜெபத்தை சொல்லிவிட்டு ஒவ்வொரு திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது நற்கருணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய வாழ்ந்தவர்களே, நற்கருணை மகத்துவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக முடிந்தவரை அதை வரமாக்குவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது நிகழ்வாக நாம் பார்த்தோம் என்றால் இயேசு இன்றுதான் யாரை ஏற்படுத்துகிறார்? குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு சிறந்த மறைபொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் குருவும் அவரே, பலிபொருளும் அவரே, பலி இடுபவரும் அவரே. இதுதான் ஒரு சிறந்த மறைபொருளாக இருக்கிறது. குருவும் அவராக இருக்கிறார், பலிபொருளாக மற்றும் ரசமாக அவராக இருக்கிறார், பலி இடுபவரும் இயேசுவாக இருக்கிறார். எதற்காக? அன்பின் வெளிப்பாடு எடுத்து காட்டுவதற்காக குருத்துவத்தை அவர் ஏற்படுத்துகிறாராக இருக்கிறார். அதனால் அன்பின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அழகாக பவுலடியார் எபேசியர் எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் 3 இறைவாக்கும் 17 இவ்வாறு சொல்வார், அன்பே உங்கள் வாழ்வில் ஆணி வேரும் அடித்தளமாக இருக்கட்டும் என்று சொல்வார். அன்பே உங்களுடைய வாழ்வில் ஆணி வேரும் அடித்தளமாக இருக்கட்டும் என்பதன் பொருள் என்னவென்றால் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அன்பின் வெளிப்பாடாக குருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த குருத்துவத்தையும் இந்த நற்கருணையை நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் குருக்கருணை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் குருக்கள் இல்லை. ஆனால் இப்பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எத்தனை பேர் இறை அடைத்ததற்காக இந்த சிறுவர்களையும் சிறுமியர்களையும் ஊக்குவிப்பவர்களாக குடும்ப பணிக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். குருத்துவத்துல 2 குருத்துவம் இருக்கா இல்லையா? ஒன்று என்னது? பணி குருத்துவம், இன்னொன்னு பொது குருத்துவம். பணி குருத்துவத்தில் யார் வரா? நாங்கள். பொது குருத்துவத்தில் யார் வரா? எல்லாருமே வருது. திருமுழுக்கு பெற்ற அனைவரும் எந்த குருத்துவத்தில் வருவீங்க? பொது குருத்துவத்தில் வருகிறீங்க. நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகளிடத்திலும் உங்களுடைய சகோதரர்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலும் நீங்கள் இறை அனைத்தரை நிறைப்பவர்களாக இருக்கிறீர்களா? எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறீங்க. இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு எத்தனை இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது தனக்குரிய காலகட்டத்தில் குருக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது, கன்னியர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது, இறைவனுடைய மகிமை எடுத்து சொல்ல ஆட்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தனி குருத்துவம் சிறப்புற வேண்டும் என்றால் பொது குருத்துவத்திலிருந்து யார் தெரிவிக்க பணி குருத்துவதற்கு ஆள் தருகிறீர்கள். எனவே நீங்கள் உங்கள் குடும்பங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு இறை ஞானத்தை போதிப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய இளைஞர்களும் சிறுவர் சிறுமியர்களும் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். கூடி ஜெபிக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கிறதா? பல நேரங்களில் பல சாப்பு போக்குகள் எல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்துதான் இருக்கிறோம். ஆனால் மீன் என்றால் உங்களை பார்த்துத்தான் உங்களுடைய குழந்தைகள் இறை பக்தியில் வளருவார்கள். பெற்றோர்களை பார்த்துத்தான் குழந்தைகள் இறை பக்தியில் வளருவார்கள்.
எத்தனை குருக்கள், எத்தனை கன்னியர்கள் அந்த குருவ ஜபத்தின் வழியாக இறை அழைத்தலை பெற்றிருக்கிறார், இறை பக்தியின் வழியாக இறை அழைத்தலை பெற்றிருக்கிறார். இன்று என்னுடைய குழந்தை இதை செய்ய மாட்டேங்கிறார், அதை செய்ய மாட்டேங்கிறார், பெருசாக என்னை மதிக்க மாட்டேங்கிறார், என்னை விரித்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் நாம் அவர்களை இறை ஞானத்தில் சரியாக வளர்க்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான பெற்றோர்களே, ஏனென்றால் குருகுலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிறார், அதற்காக அழைப்பு தருகிறார், அதற்கு இசைவு கொடுத்து இளைஞர்களும் வருகிறார்கள். இளம்பெண்கள் தன்னுடைய திருமண வாழ்வின் மகத்துவத்தை உணர்ந்து இயேசுவுக்கு அந்த பணியை செய்கிறார்களா, அதற்கு ஊக்குவிப்பவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்ந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 3 நிகழ்வழியாக இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதங்களும் சடங்கின் வழியாக காட்சியை நமக்கு உணர்த்துகிறார். நற்கருணையை ஏற்படுத்தியதன் வழியாக நம்மோடு உடலுறவோடு இருப்பவரை செயல்பாட்டை நாம் உணர முடிகிறது. குருகுலத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக இறை போதனையின் வழியாக நம்மை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். அன்பின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து இயேசுவின் அந்த அன்பின் உச்சகட்டத்தை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் 1 யோவான் 3:18 சொல்லப்படுவது போல நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வேன் என்ற நிறைவாக்கை மதிப்பீடுகளை நாம் காண்பிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இஸ்ரேல் நாட்டில் பயணத்திற்கு பின் தலைமையின் பாதங்களை வேலையாட்கள் கழுவுவது வழக்கத்தில் இருந்து செய்யும். ஒவ்வொரு வீட்டின் முற்றத்திலும் தண்ணீர் நிரம்பிய தொட்டியும் வருபவர்களின் கால்களை கழுவ ஒரு அடிமையும் நியமித்திருப்பார்கள். அவ்வாறு விருந்தினர்கள் வரும்போது கூட அவர்களின் பாதங்களை கழுவி விருந்திற்கு அழைத்து வருவது அடிமையின் வேலையாகவும் இருந்தது. ஆனால் அதே சமுதாயத்தில் பிறந்த இயேசு தனது செயல்பாடுகளில் வித்தியாசமான அணுகுமுறைகளை கடைபிடிக்கின்றார். இயேசுவின் பணி பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. பொழுதில் சகதியில் சேற்றில் நடந்த பாதங்களை கழுவுகிறார் வரலாற்று நாயகன் இயேசு. மனித வளம் சக்தி பாதத்தில் தான் தேங்கி கிடைக்கின்றது. மனித பலவீனங்களுக்கும் இந்த பாதங்களே காரணம். கால்போன போக்கில் நடக்க ஆரம்பித்தால் கரை சேர்வது கடினம். பாதங்கள் பக்குவப்படுத்தப்பட்டுவிட்டால் வாழ்வே மாறிவிடும். பாவியான பெண் இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைப்பதும் இம்மறியால் இயேசுவின் பாதத்தில் அமர்வதும் பாதங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை காண்பிக்கின்றன. அதனால்தான் இயேசு யூதேயாவில் தானே முன்வந்து சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். இச்சடங்கு நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன? இறைவனும் மனிதனுமாகிய இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலம் தாழ்ச்சி என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். லட்சியங்களுக்கான லட்சிய வாழ்வு விலை பேசும் குறுகிய மனம் படைத்த நம் தலைவர்கள் மத்தியில் இயேசு தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். அடிமைகள் மட்டுமல்ல, அருட்பணியாளர்களும் கிறிஸ்தவர்களும் அடுத்தவர்களின் பிணியாளர்களாய் ஆகாமல் பணியாளர்களாய் வாழ அழைப்பு விடுக்கின்றார் இயேசு. நாம் தலைவர் என்ற அதிகார போக்கிலிருந்து மாறி பணியாளர்களுக்காய் பிறருக்கு பணியிடை புரிய எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த பாடம் கழுவும் நிகழ்வை கொண்டிருப்போம். Amen.
ஆண்டவரே
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்திருப்போம். திருவைக்காக திருவை வழிநடத்தும் இறைவா, குருத்துவத்தை ஏற்படுத்திய இப்புனித நாளை கொண்டாடும் எம் திருத்தந்தை ஆயர்கள் மற்றும் அனைத்து குருக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் நற்கருணையின் ஆதலான அன்பை பிரதிபலிக்கும் தூய கருவிகளாக செயல்படவும், தொண்டு பெற அன்று தொண்டு புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் மனநிலையோடு இறைமக்களுக்கு பணிபுரியவும் வரவல்ல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக உலகையாளும் இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, மாறாக தொண்டு செய்வதற்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளவும், ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் உண்மையோடு உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்விற்காக அன்பு ஊற்று இறைவா, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசுவின் புதிய கட்டளையை ஏற்று நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வில் சுயநலத்தை விடுத்து பிறரின் பாதங்களை கலவும் மனநிலையோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகள் மற்றும் துயருவோருக்காக ஆறுதல் தரும் இறைவா, வறுமை, நோய், தனிமை மற்றும் பலவிதமான துன்பங்களில் வாடும் மக்கள் அனைவரும் நற்கருணைநாதரின் உடனிருப்பால் ஆறுதலும் குணமும் பெறவும், நாங்களும் அவர்கள் படும் துயரங்களை கண்டு விலகிச் செல்லாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்ய நல்லுள்ளத்தை பெற்றிட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இளையோர் மற்றும் பங்கு மக்களுக்காக வாழ்வைக்கும் இறைவா, புனித வியாழன் வழிபாட்டில் பங்கேற்கும் எங்கள் பங்கிலுள்ள இளையோர், குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் அனைவரும் நற்கருணை ஆண்டவர் மீதுள்ள பக்தியில் நாளுக்கு நாள் வளரவும், எங்கள் இல்லங்களில் ஒருவர் மற்றவருக்கு விட்டுக் கொடுத்து அன்பின் சாட்சிகளாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக ஒப்புக்கொண்டு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாய் வாரும். எங்களால் முன்னால் அடைய இயலாத உன் திருமகளுடைய பாதங்களின் பயனாக பெற்றுக்கொள்ள செய்கிறோம். என்றென்றும் வாழ்நாட்சி செய்கின்ற அவர்களையாக உண்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இத்திருப்பலியானது மாணிக்க சுந்தரம் ஜெயநிதி கருத்துப்படி நாட்டின் பொருட்களுக்காகவும் கண்ணியர்களுக்காகவும் இறைவன் கொடுத்ததற்காக நன்றியாகவும், மரிய ஜெயசீலி கருத்துப்படி நாட்டின் பொருட்களுக்காகவும் கண்ணியர்களுக்காகவும் நன்றியாகவும், சகாயம் பாத்திமா கருத்துப்படி அந்தோனியம்மாள் பாத்திய இலைக்காட்சிக்காகவும், விக்டர் நிர்மலா கருத்துப்படி ஜெயசீலி 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதியதற்கு நன்றியாகவும், ஜெயமேதி ரவி கிருத்திகா பெரஸ்மிகா ஜோஷுவா கருத்துப்படி அகில உலக குருக்களுக்காகவும் பங்கு தந்தைக்காகவும், ஆனந்த் பிரியங்கா வினோலியா ஜெனிலியா கருத்துப்படி அகில உலக குருக்களுக்காகவும் பங்கு தந்தைக்காகவும், லூர்துசாமி அந்தோனியம்மாள் ஸ்டெல்லா புஷ்பம் மஹிமா அருள்தாஸ் ஜோஸ்டினா மேரி குடும்பத்தின்படி நற்பணிகளுக்காகவும், லூர்துசாமி அந்தோனியம்மாள் கருத்துப்படி குடும்ப கருத்துக்காகவும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எடுக்கப்பட இருக்கக்கூடிய காணிக்கையானது பசி பிணியால் வாழ்வோருக்கான இயக்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் வழியாக
பசிப்பிணியால் இருப்பவர்களுக்கு இந்த தொகையானது உதவிகரமாக இருக்கும். எனவே உங்களுடைய காணிக்கை காரணமாக கொடுத்து ஏழை எளிவர்கள் நலம் பெற செய்திட வேண்டுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Oh
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாழ்விப்பதை எல்லாம் ஒரு தந்தையாக இவனை கேட்டதாகும்படி நன்றாடுங்கள். எப்பொழுதெல்லாம் இப்படி நினைவு கொண்டாடப்படுகின்றது, அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறைகள் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிபொருட்களாக முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடல் உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே முதன்மையான தூதரோடும் எல்லாரும் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாக. கண்ணியமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பணிபொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன்
இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உங்களுடைய புனித கத்தோலிக்க திருஅவைக்காக இன்றைய நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகிற்கும் அதற்கு அமைதியின் பாதுகாப்பு ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தியிருந்தோம். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லீவோவுக்காகவும் எங்கள் ஆயர் தாமஸ் அகினாஸ்காகவும் திருத்தூதர் அனைவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கையை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் எதை பற்றியும் அறிவே. இவர்களுக்காக நாங்கள் இவற்றை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவர்களுக்காகவும் இப்புகழ்ச்சிப்படியே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்விற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்வோரும் உயிருள்ளவருமான உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உங்களுடைய புனிதர் அனைவருடைய உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை என்று நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் இன்று கன்னியான மாற்றுமிக்க மரியாவும் அதை தன்னை கணவரான பெரு யோசேப்பும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லெனஸ், கிளட்டஸ், கிளமன், சிக்ஸ்டோஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியா, லாரன்ஸ், கிறிஸ்டோபோஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவருடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உம் குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருட்களை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் எங்கள் காணிக்கையை மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களை உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மந்தையில் சேர்த்துக் கொள்ளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உம்முடைய உரிமை உடையவராகவும் தகுதி உடையவராகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்பிற்காகவும் அனைவருடைய மீட்பிற்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உனக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறுகிறாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளால் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருவர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கேற்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுதலையும் அவரது மாட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் உம் ஊழியர்களுக்கும் உம் புனித மக்களாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிறைவாழ்வு தரும் புனித அர்த்தத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருட்களாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். இவற்றில் இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகிய உம் ஊழியர் ஆவியின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக்கு உமக்கு அளித்த காணிக்கையும் நீர் உலகம் கணித்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருட்களாகவும் ஏற்றவர். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகன் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் திரும்பும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவரும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தை ஈர்ந்திட வேண்டும் என இறைச்சி மன்றாடுகின்றோம். பாவியாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியுமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியாஸ், பெர்னவா, இன்னாஷியா, அலெக்சாண்டர், மாக்சிமியூஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அத்தனாசியா ஆகியோருடனும் உம் புனித அனைவருடன் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோல்மை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லதையாக்கி புனிதப்படுத்தி உயிர்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வாழுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் நீதியை கனிவுடன் உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தவருடைய எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எண்ணிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கே பதக்கமையை மற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று காட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருதுகளை பெற்றோர் பேறு பெற்றோர்.
இன்று எடுக்கப்பட்ட காணிக்கையானது பசிப்பினி இயக்கத்திற்கு மறை மாவட்டத்தின் வழியாக அனுப்பி வைக்கப்படும். நாளை காணிக்கை எடுக்கப்படக்கூடிய காணிக்கையானது புனித தலங்களை பராமரிப்பதற்கான தொகையாக மறை மாவட்டத்தின் வழியாக ரோமிக்கு அனுப்பி வைக்கப்படும். பிரியமான சகோதரர்களே, நாளை காலை 6 மணி முதல் 11 மணி வரை ஆராதனை நடைபெறும். 11 மணிக்கு சிலுவை பாதை நிகழ்வானது நமது ஆலயத்தில் நடைபெறும். 3 மணிக்கு பரிகார பவனியானது கரட்டடி பாளையத்திலிருந்து கோபி வரை, கோபிச்செட்டிப்பாளையம் வரை இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு பரிகார பவனியான நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நமது கிளைப்பங்கில் சடங்குகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இறுதி சடத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விரும்பினார் இவ்வுலகில் ஊட்டம் பெறுவார்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் அன்பு பிரசனத்தை வெளிப்படுத்தும் நற்கருணையின் இடமாற்ற பவனி இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. பீடத்தில் உள்ள அனைத்தும் அகற்றப்பட்டு பீடம் வெறுமையாக்கப்படும். இது இயேசு பாடுகளின் போது தனிமையாக வெறுமையாக விடப்பட்டதை நினைவு கொண்டு வருகிறது. தாம் அனுபவிக்க போகும் துன்பகரமான பாடுகளையும் மரணத்தையும் அறிந்த இயேசு தம்முடைய அன்பு தந்தையிடம் வேண்டல் செய்ய கெத்செமனே தோட்டத்திற்கு தம்முடைய சீடர்களோடு சென்றார். இயேசு கெத்செமனேக்கு சென்ற அந்த பவனியை இந்த நற்கருணை பவனி வெளிப்படுத்துகிறது. 12 சீடர்களோடு ஒருவராக நாமும் இந்த பவனியில் பங்கேற்போம். தாம் வேண்டி முடித்த பின்பு தம்முடைய சீடர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததை கண்ட இயேசு, 1 மணி நேரம் கூட என்னோடு விடுத்திருக்க உங்களுக்கு வரவில்லையா என்றார். இன்று நமக்கும் இதே கேள்விதான். நம்முடைய பதில் என்ன? இயேசு அனுபவித்த துன்பத்தை நினைவு கூறும் பொருட்டே நற்கருணை தனிமையான இடத்தில் வைக்கப்படுகின்றது. அருள் பணியாளர்களுடன் இணைந்து இந்த பவனியில் பங்கேற்று நள்ளிரவு வரை விழித்திருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை